ஸோ இன்றைக்கான ட்விட்டரில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பான்சர் ஆடு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்பான்சர் ஆடு எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது எங்கேஜ்மெண்ட் ஆட் மீன்ஸ் வந்து உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து அதிகப்படியான லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து இந்த ஸ்பான்சர் ஆடு மூலியமாக பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இந்த சைடில் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, ஸ்பான்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி ஷோ பண்ண வைக்கிறது, நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஆடு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர்னு சொல்லிட்டு நம்மளோட ஆடெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த ட்விட்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஆட் மேனேஜர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் மேனேஜரை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ், ஆட் மேனேஜரோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கிரியேட் பண்ணணும், உங்களோட ஆடை வந்து இங்கே கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, அந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா நம்மளோட ஆடை வந்து இங்கே ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட ஆட் மேனேஜர் ஓப்பன் ஆனோன்னா கிரியேட்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட கேம்பெயினோட செக்ஷன். இங்கே வந்து பிராண்ட் அவேர்னஸ், ரீச் இருக்கும், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், ஆப் இன்ஸ்டால், வீடியோ வியூஸு, லீட் ஜென்ரேட் பண்ணுறது, மெசேஜஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்பெயின் வந்து உங்களுக்கு நம்ம இங்கே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்கேஜ்மெண்ட் உண்டான ஒரு கேம்பெயின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது என்கேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்கேஜ்மெண்ட் மீன்ஸ் வந்து உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து அதிகப்படியான லைக்ஸ், கமெண்ட்ஸில் இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் நடக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் என்கேஜ்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போஸ்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கும். இங்கே வந்து போஸ்ட் லைக்னு இருக்கும், ஈவன் ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரிலாம் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். நம்ம வந்து இன்றைக்கி ஜஸ்ட் வந்து போஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களோட பேஜையே நீங்கள் வந்து நிறையா ப்ரொமோட் பண்ணணும், என்னோட பேஜ் வந்து நிறையா அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் வரணும், என் பேஜை வந்து நிறைய பேர் லைக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பேஜ் லைக் அப்படின்றத கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு கேம்பெயினாக நீங்கள் ரன் பண்ணலாம். பட் இந்த ட்விட்டரில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்ட்டோட என்கேஜ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் என்கேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துறோம். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட கேம்பெயினுக்கு உண்டான செக்ஷன். ஓகேங்களா? இங்கே வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். நியூ கேம்பெயின், நியூ ஆட் செட், நியூ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? கேம்பெயின் நேம்ன்றது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி அது எந்த மாதிரியான கேம்பெயின் சொல்லிட்டு உங்களுக்கு நாளை பின்னாடி இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆட் வந்து எதுக்காண்டி நம்ம ரன் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு இங்கே தெரியணும். ஸோ அதுதான் வந்து இந்த கேம்பெயினோட நேம் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கணும். அது எல்லாமே வந்து உங்களோட புரிதலுக்காண்டி தான் இது இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கும் நம்ம ரன் பண்ணுற ஆடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களோட கேம்பெயின் கொண்டான நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து வெப்சைட் 1ன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட்டுக்கு உண்டான கேம்பெயின் வந்து நம்ம அதிகமாக ரன் பண்ணுறனால வந்து இந்த ஆடை வந்து நான் 1ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் அகைன் உள்ளே வரும்போது இப்போ வெப்சைட் 2, வெப்சைட் 3, வெப்சைட் 4 அந்த மாதிரிலாம் நாங்கள் ரன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறனால வந்து இப்போதைக்கு நீங்கள் இப்போ ரன் பண்ணுற ஆடை வந்து வெப்சைட் 1ன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த நேம் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுக்குற நேமுக்கும் நீங்கள் ரன் பண்ணுற ஆடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட புரிதலுக்கானது இங்கே வந்து நம்ம நேம் கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த பிறகு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து உங்களோட கேம்பெயினோட பட்ஜெட் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களோட கேம்பெயினுக்கு உண்டான பட்ஜெட் நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து டெய்லி பட்ஜெட் இருக்கும், லைஃப் டைம் பட்ஜெட் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி கன்வென்ட் இருக்கோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். டெய்லி பட்ஜெட் நீங்கள் டெய்லி வந்து இந்த ஆட் வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு வந்து நான் 500 rupees செலவு பண்ணுறேன் அப்படின்றப்ப வந்து நீங்கள் டெய்லி பட்ஜெட்டில் வந்து 500 நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை லைஃப் டைம் பட்ஜெட் மொத்தத்துக்குமே இந்த ஆடு வந்து நான் வந்து ஒரு 2000 rupees இல்லை 1000 rupees நான் செலவு பண்ணுறேன் அப்படின்றப்ப வந்து நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டை சூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ காட்டி நான் வந்து ஒரு 2000 rupees வந்து நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். லைஃப் டைமில் வச்சு 2000 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து நான் நெக்ஸ்ட்ன்றதை நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? மற்றதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, இதில் வந்து நீங்கள் கீழே வந்து நெக்ஸ்ட்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆட் செட்டை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த நேம் கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுத்துக்கலாம். எங்கேனா வந்து ஜஸ்ட் வந்து நான் வெப்சைட்ன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். வெப்சைட் கொடுத்து நான் 1ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து உங்களோட ஆட் வந்து எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும், எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு முடியுன்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எத்தனை நாள் உங்களோட ஆட் இங்கே ரன் ஆகணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு 1 week வந்து எனக்கு ஆட் ரன் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் இப்போ 20 to 27 வரைக்கும் 1 week ஃபுல்லாக என்னோட ஆட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்றப்ப வந்து நான் 1 week நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட ஆடியன்ஸ் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே,
இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆட் வந்து இங்கே ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கணும். உங்களோட ஆட் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து ஷோ ஆகணும் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே டிஃபால்ட்டாக இந்தியான்னு இருக்குது. நம்ம அதை எடுத்து விட்டுட்டு நம்ம இங்கே கீழே வந்து நம்ம தமிழ்நாடுன்ற நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஊரில் நீங்கள் பர்டிகுலர் ஊரில் வந்து மட்டும் என்னோட ஆடு நீங்கள் ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்காண்டி வந்து இந்த டுட்டோரியலுக்காண்டி வந்து நான் தமிழ்நாடுன்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ண பிறகு மேலே வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ பீப்புள் லிவிங் இன் ஆர் ரீசென்ட்லி இன் திஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். அல்லது பீப்புள் லிவிங் இன் திஸ் லொக்கேஷன் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்குமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆட் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கும் ஷோ ஆகும், ரீசென்ட்லி இந்த ஊரில் வந்து குடியேறினவங்களுக்கும் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த இது ஃபஸ்ட்டு உண்டான ஆப்ஷன். நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி போயிடலாம். ஸ்க்ரோல் பண்ணி போனோம்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே வந்து ஏஜ் குரூப் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜெண்டர் நீங்கள் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த வீடியோக்கு வந்து நம்ம அப்படியே டிஃபால்ட்டாக நம்ம விட்டுறோம். ஓகேங்களா? இங்கே வந்து மென் அண்ட் உமன் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே டார்கெட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லாங்குவேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரியான லாங்குவேஜில் உங்களோட ஆட் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ தமிழ்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணேன். நான் வந்து என்னோட லாங்குவேஜ் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் என்னோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து ஒன்ஸ் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் மேனுவல் பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்னு போட்டிங்கன்னா உங்களோட ஆட் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களோட ஆட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆடியன்ஸை சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக வந்து அதுவே ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ மேனுவல் கிளிக் பண்ணணும் நம்ம மேனுவலாக ஃபுல் வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மேனுவல் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகணும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஷோ ஆகணுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட கேஸில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஆட் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே என்னோட ஆட் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதனால் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆடியன்ஸ் நெட்வொர்க் எனக்கு தேவையில்லை. ஸோ அதை மட்டும் நான் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னோட ஆட் வந்து ஃபேஸ்புக்லையும் ரன் ஆகும் இன்ஸ்டாகிராம்லையும் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் உங்களோட ஆட் வந்து எங்கெங்கெல்லாம் ஷோ ஆகுது நீங்கள் எதெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே காட்டிடும். ஓகேங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். நியூஸ் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து உங்களோட ஆட் வரும், இன்ஸ்டாகிராம் ஃபீட்லேயும் வரும், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் உங்களுக்கு வரும், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபீட்லேயும் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகிட்டு வரும். ஸோ அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரரில் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிளிக் ஆகிடும். ஓகேங்களா? அதேமாதிரி இன்ஸ்ட்ரீம் அதுக்குண்டான செக்ஷன்லேயும் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகிட்டு வரும், சர்ச் பாரில் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட ஆட் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து கீழே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லை. நீங்கள் அப்படியே கூட நீங்கள் டிஃபால்ட்டாக கூட நீங்கள் விட்டுறலாம். நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கிறனால டிஃபால்ட் அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா உங்களோட ஆடை வந்து இங்கே தான் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரி ஆடை வந்து இங்கே செட் பண்ண போகிறீங்க அதுதான் இந்த செக்ஷனு. ஸோ இங்கே வந்து ஆட் நேம் கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் அங்கே கொடுத்த நேமே இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து நீங்கள் இங்கே லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் இங்கே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆட் செட்டப்னு கேட்கும். இங்கே வந்து யூஸ் எக்ஸைட்டிங் போஸ்ட்னு கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களோட பேஜில் வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கேட்கும். ஸோ செலக்ட் போஸ்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் போஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணால் உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி வந்து அங்கே வந்து போஸ்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, அதில் வந்து ஏதாவது ஒரு ரேண்டமாக இருக்கிற ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜஸ்ஸு ஆஃபர்ஸு நீங்கள் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஆட் எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம ஒரு ஆட் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆட் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிட்டு கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களோட நீங்கள் எக்ஸைட்டிங்காக நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி முன்னாடி வச்சிருந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே அப்பேர் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆட் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ வருன்றது மாதிரி உங்களுக்கு இப்போ காட்டிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட போஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்ச பிறகு செலக்ட் பிளேஸ்மெண்ட் எடிட் கேட்கும். நீங்கள் எடிட் கொடுத்து நீங்கள் உங்களோட நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணி நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களா கேட்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாகவே நீங்கள் விட்டுறலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட எல்லா செட்டப்புமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்துடலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா
உங்களோட ஆட் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிரும். ஸோ அப்ரூவல் கிடச்சோன்னா உங்களோட ஆட் வந்து உங்களுக்கு ரன் ஆயிரும். ஓகேங்களா, நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த டேட்டில் வந்து உங்களோட ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, வந்து நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். பப்ளிஷ் கொடுத்தோன்னா நம்மளோட ஆட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து 1 or 2 ஹவர்ஸில் வந்து நம்மளோட ஆடு வந்து அப்ரூவல் கிடச்சிரும். அப்ரூவல் கிடச்சோன்னா நம்மளோட ஆடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண டைமிங் வந்து நம்மளோட ஆட் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா.